டீச்சிங் இஸ் த ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். அரிஸ்டாட்டல்ன்ற கிரேக்க அறிஞர் சொன்ன வார்த்தைகள் தான் இது. என்ன அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாச்சுன்னா, அந்த விஷயத்தை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுங்க. நீங்கள் அதை சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா, அந்த விஷயத்தை நல்லா நீங்கள் புரிஞ்சிக்குவீங்க. உதாரணமாக, இந்த ட்ரேடிங்கை பற்றி நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாச்சுன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச இதை இப்போ தான் வரீங்க, ஷேர் மார்க்கெட்னால் என்ன அப்படின்றது தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னாச்சுன்னா, அதை யாருக்காவது சொல்லிக் கொடுங்க. உங்கள் பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, இல்லை உங்கள் மனைவியை உட்கார வச்சு அவங்களுக்கு சொல்லுங்கள். இல்லை நீங்கள் மனைவியாக இருந்தீங்கன்னா உங்கள் புருஷனை கூப்பிட்டு, இதை பாருங்கள், ஷேர் மார்க்கெட்னால் இதுதான் அப்படின்னு சொல்லிக் கொடுங்க. அடுத்த நாள் படிக்கிறத அடுத்த நாள் சொல்லிக் கொடுங்க, அடுத்த நாள் படிக்கிறத அடுத்த நாள் சொல்லிக் கொடுங்க. இப்படியே நீங்கள் படிக்க அதை நீங்கள் சொல்லி கொடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா, அதுதான் ஹையஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். புரியுதுங்களா? இதுதான் ஒரு ஒன்றை கற்றுக்கிறதுக்கு உலகத்தில் இருக்கிற சிறந்த முறை அப்படின்னாச்சுன்னா இதுதான். இப்படி தான் நான் இந்த ட்ரேடிங்கை கற்றுக்கிட்டேன். என்னுடைய ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் என்னுடைய மனைவி தான். புரியுதுங்களா? இப்படி தான் நான் ட்ரேடிங்கில் வளர்ந்து வந்தேன். இப்போ நீங்களும் இதை கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் கற்றுக்கிட்டதை உங்கள் மனைவியை கூப்பிட்டு சொல்லுங்கள், உங்கள் பிள்ளைங்களை கூப்பிட்டு சொல்லுங்கள், புரிய வைங்க. அவங்களுக்கு புரியாதவங்களுக்கு புரிய வைங்க. அப்போ உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ஹையாக இருக்கும். ஹையஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் அதை புரிஞ்சு வச்சுருக்கக்கூடிய அந்த லெவல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லெவல் வெரி டாப்பாக இருக்கும். சாதாரண இதெல்லாம் இருக்காது. அந்த அளவுக்கு தெளிவாக புரிஞ்சு வச்சுருப்பீங்க ஒரு விஷயத்த. இது தாங்க ட்ரேடிங்கை கற்றுக்கக்கூடிய முறை. ஒரு சப்ஜெக்டை படிக்கக்கூடிய ஒரு முறை. அது எந்த இதாக இருந்தாலும் சொல்லி கொடுங்க மற்றவங்களுக்கு. நீங்கள் தன்னால் வளருவீங்க. உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த ரகசியத்தை யாரும் சொல்ல மாட்டாங்க வெளியில். இருந்தாலும் இது நான் உங்களுக்கு சொல்லுறேன். நீங்கள் இதை கடைபிடிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள்.